நான்லாம் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி தான் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டேன். அப்பா இந்த சின்ன ஃப்ரிட்ஜையே நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியல. இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கவங்களாம் வந்து எப்படி தான் அத மெயின்டெயின் பண்ணுறாங்களோ! நான் எவ்ரி டைம் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக தான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். அதெல்லாம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி போடுங்கிற மாதிரி தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தாவே வந்து இனிமே பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணுங்கிற ஒரு ஆசையே எனக்கு போயிடுச்சு. எனக்கு இந்த மளிகை ஜாமானெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது. பட் எப்படி இருந்தாலும் ஒரு சில ஐட்டங்கள்லாம் வண்டு வந்துடுது. அதுக்காகவே வந்து ஃப்ரிட்ஜில் போடுற மாதிரி தான் இருக்குது. ஈவினிங்காக வந்து பக்கத்து வீட்டு அக்கா 2 வாழைக்காய் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வாழைக்காய் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இவங்களுக்கு பிடிக்காது. இந்த பலகாரம்லாம் வந்து எனக்கு செய்கிறதுக்கு தெரியாது. பட் ஆனால் இனிமேல் எல்லாமே நம்மளும் கற்றுக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினப்பேன். எல்லாம் கரைச்சி வச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் வாழைக்காவே சீவ ஆரம்பித்தேன். மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாழைக்காய் சீவவே ஆரம்பித்தேன். கஷ்டமான உளுந்த வடை கூட எனக்கு சூப்பராக வருது. ஆனால் இந்த பஜ்ஜி மட்டும் உப்பியே வரல. ஆனால் நான் சோடா உப்புலாம் போடவே இல்லை. அதனால என்னவோ எனக்கு வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.